ஏசியா கப்போட ஃபைனலில் இந்தியா டாஸை வின் பண்ணி பவுலிங் எடுத்திருந்தாங்க. ஃபேன்ஸுக்கு ஒரு ஷாக் நியூஸோட ஹார்திக் பாண்டியாவோட இன்ஜுரி காரணமாக ரிங்கு சிங் ஃபைனல் ஸ்பெஷலிஸ்ட்டாக உள்ளே வந்திருந்தார். ஹார்திக் பாண்டியாவோட வேலையை சிவம் தூபே கச்சிதமாக முடிச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஓவரில் 5 டாட் பாலை போட்டு ஒரே ஒரு 4 மட்டும்தான் கொடுத்தாரு. 4வது ஓவரை பூம்ரா போட இந்த தடவையும் ஃபரான் 6-4ன்னு பறக்க விட்டு ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்தாரு. குல்தீப் வருண் ஓவரில் சிக்ஸர்கள் பறக்க பாகிஸ்தானோட ரன் ரேட்டு ஜெட் வேகத்தில் உயர்ந்துச்சு. வருண் போட்ட 10வது ஓவர் மேட்சோட பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆச்சு. 3 சிக்ஸர்கள் 5-4ன்னு 38 பாலுக்கு 57 ரன் அடிச்சிருந்த ஃபரான் வருண் சக்கரவர்த்தி ஓவரில் அவுட் ஆனார். பாகிஸ்தான் முதல் 10 ஓவர்களுக்கு 87 ரன்னுக்கு ஒரே ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து சூப்பரான பொசிஷனில் இருந்தாங்க. குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, அக்சர் பட்டேல் ஓவரில் தொடர்ந்து 3 விக்கெட்டுகளை இழந்தாங்க. 15 ஓவர்களுக்கு 128க்கு 4 விக்கெட்டுகளை இழந்தாங்க. 160-170 எடுப்பாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருந்த பாகிஸ்தானை குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளை ஒரே ஓவரில் வீழ்த்தி இந்தியாவோட கைக்குள்ளே கொண்டு வந்தார் ஆட்டத்தை. அதுக்கு அடுத்ததாக பூம்ரா 2 விக்கெட்டுகள் எடுக்க பாகிஸ்தான் 146 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க 20 ஓவர் முடிவில். மேட்சோட மிகப்பெரிய மொமெண்ட்டாக பாகிஸ்தான் அவங்களோட லாஸ்ட் 9 விக்கெட்டுகளை 33 ரன்களுக்கு இழந்திருந்தாங்க. 146 ரன் தானே, ஈஸியாக சேஸ் பண்ணிடலாம் 15 ஓவரில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இந்தியாவோட ஃபேன்ஸுக்கு ஆரம்பமே அதிர்ச்சி காத்திருந்தது. ஷாகின் ஷா அஃப்ரிடியோட 2வது பால்லையே 4 அடித்து அதிரடியாக தொடக்கம் கொடுத்த அபிஷேக் சர்மா இந்த தடவையும் பட்டையை கிளப்புவாருன்னு பார்த்தா 2வது ஓவர் முதல் பால்லையே அவுட் ஆகிட்டாரு. அடுத்தடுத்த ஓவரில் சூரியகுமார், கில் அவுட் ஆக இந்தியா 4 ஓவருக்கு 20 ரன்கள் மட்டுமே எடுத்து 3 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க. திலக் வர்மாவும் சஞ்சு சாம்சனும் அண்டர் ப்ரெஷரில் பார்ட்னர்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்பெல்லாம் மேட்ச்சு குரூஷியலாக கையை விட்டு போகுதுன்னு நினச்சோமோ அப்போல்லாம் திலக் வர்மா ஒரு 6 போட்டார். நல்லா போயிட்டு இருந்தப்போ 13வது ஓவரை போட வந்த அப்ரார் அகமது சஞ்சு சாம்சனை அவுட் ஆக்குனார். 13 ஓவர் முடிவில் 78 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க. 42 பாலுக்கு 69 ரன் தேவைப்பட்டுச்சு இந்தியாவோட வெற்றிக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா கையிலேருந்து மேட்ச் நழுவுனப்போ பாகிஸ்தான் கேப்டனோட ஒரு சின்ன மூவ் இந்தியாவுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. சைம் அயூபும் அப்ரார் அகமதும் செமையாக பவுலிங் போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஹாரிஸ் ராஃபை உள்ளே கொண்டு வந்தார். 2 4 ஒரு 6ன்னு அந்த ஓவரில் 17 ரன்கள் பறக்க இந்தியா 100 ரன்களை ரீச் பண்ணாங்க. ப்ரெஷரும் ரிலீஃப் ஆச்சு. சிவம் தூபே அடுத்தடுத்த ஓவர்களில் 6 அடிக்க ஆட்டம் இந்தியா பக்கம் திரும்பிச்சு. சூப்பராக விளையாண்ட தூபே 19வது ஓவர் லாஸ்ட் பாலில் அவுட் ஆனார் ஃபஹீம் அஸ்ரப் பாலில். லாஸ்ட் ஓவரில் 10 ரன்கள் அடித்தா வின் அப்படிங்கிற நிலையில் இப்போவும் ஆட்டம் பாகிஸ்தானுக்கா இந்தியாவுக்குன்னு தான் இருந்துச்சு. முதல் பாலில் 2 ரன் அடித்த திலக் வர்மா அடுத்த பாலில் ஹியூஜ் 6 அடித்து ஆட்டத்தை இந்தியா பக்கம் கொண்டு வந்தார். 20வது ஓவர் 4வது பாலில் 4 அடித்த ரிங்கு சிங் ஏசியா கப் சீரியஸ்லேயே ஃபைனலில் மட்டும் உள்ளே வந்து ஒரு பால் மட்டுமே பிடிச்சி இந்தியாவோட வின்னிங் ரன் அடித்து வரலாறு படைச்சார். அண்டர் ப்ரெஷரில் திலக் வர்மாவோட ஆட்டம் வேறு லெவலில் இருந்துச்சு. எப்பெல்லாம் அணிக்கு ஸ்கோர் தேவையோ அப்போ மட்டும்தான் 6ம் 4ம் அடித்தார். மற்ற டைமில் ஸ்ட்ரைக்கை மட்டும்தான் ரொட்டேட் பண்ணார். ஏசியா கப் வரலாற்றில் 9வது முறையாக ஏசியா கப்பை வின் பண்ணி இந்தியா வரலாறு படைச்சாங்க.